அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான பூண்டு கார தோசை வீட்லேயே நம்ம கடையில் தர்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் பூண்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் வேறு எதுவும் சேர்த்து போகிறது கிடையாது. வெங்காயம், தேங்காய் அந்த மாதிரி. ஸோ நம்ம பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அதை தனித்தனியாக அந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். தோலை எடுத்துட்டு நான் கொஞ்சமாக இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 2 தோசைக்கு அளவாக செய்கிற மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சமாக தாளிப்பு சட்டிலேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம், இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றி செய்யலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும். இதில் லைட்டாக வணக்கினாலே போதும். கார தோசை அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் உப்பும் தான் இதில் நான் சேர்த்த போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள். குழந்தைங்களுக்கு பெப்பர் சேர்த்துனீங்கன்னா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. சில பேர் தனி மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெப்பரை மட்டும் சேர்த்தி கொடுக்கலாம். ஸோ இது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வணக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை தட்டிக்கலாம், இல்லைன்னா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு அரைச்சி காமிக்க போகிறேன். அந்த எண்ணெயெல்லாம் வீணாகும்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம தோசை சுடும் போது ஊற்றிக்கலாம். ஏன்னா பூண்டு தாளித்த எண்ணெய் தானே. இப்போ இது லைட்டாக ஒரு சுற்றுனீங்க அப்படின்னாலே போதும், நல்லா அரைஞ்சிரும். இப்போ தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கலாம். நீங்கள் நைஸாக வேணாலும் சுட்டுக்கலாம், இல்லை ஊத்தாப்பு மாதிரியும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த கார தோசை செட் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதை நல்லா நைஸாக ஊற்றிட்டு லைட்டாக 1 நிமிஷம் லைட்டாக மேலாப்பில் வெந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிட்டீங்க. பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம எண்ணெயில் வணக்கியிருக்கோம் இல்லையா, அதுவே இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு மேலே தூவி விட்டுருங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் பெப்பர் சேர்த்தி கொடுங்க. காரம் சேர்த்தாத குழந்தைங்க அப்படின்னா. நம்ம பூண்டு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.